காலிஃப்ளவர் சில்லி போடுறேங்க. காலிஃப்ளவர் வந்து நல்லா 4-5 தடவை கழுவிட்டேங்க. இப்போ சுடு தண்ணியில் வேக வைக்கணுங்க. நல்லா வேகும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. காலிஃப்ளவர் நல்லா வேகக்கூடாது, வேகாமல் எடுத்துக்கணும். சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா போதுங்க. காலிஃப்ளவர் பாருங்கள், கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதுங்க. வேக வச்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நல்லா வேக வச்சுக்கணும். இதில் வந்து சில்லி பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து போடணுங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கணுங்க. கொஞ்சம் சில்லி பவுடர் வந்து நிறையா சேர்த்துனா கொஞ்சம் காரமாக இருக்குங்க. தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கணுங்க. அரிசி மாவும் சேர்த்துக்கலாங்க, கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாங்க. எதை மட்டும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து அரிசி மாவு சேர்த்துறது வந்து காலிஃப்ளவர் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்ப ஒரு சுவையாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்குன்னு சொல்லி தான் நான் வந்து இது அரிசி மாவு சேர்த்துருக்குறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தனா அவ்வளோவா மொறுமொறுன்னு இருக்காதுங்க. அரிசி மாவு சேர்த்தனா கொஞ்சமாக சாப்பிட்றதுக்குன்னு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். காலிஃப்ளவர் போடணுன்னா ஒரு ஆயில் வந்து ஒரு 200 மில்லி ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் வந்து நல்லா சூடாகணுங்க. சூடான பிறகு இந்த காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா போடலாங்க.
ஆயிலில் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கம்முன்னு இருக்கணுங்க. உடனே கரண்டி வைக்கக்கூடாதுங்க. அந்த மசாலா நல்லா ஒட்டணுங்க காலிஃப்ளவரில். வெந்த பிறகு தான் அப்படியே கரண்டி வைக்கணுங்க. அப்படியே நல்லா வேக வைக்கணும். கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றினா நல்லா சீக்கிரம் வெந்துடுங்க. பாருங்கள், 2 நல்லா நோக்கிடுங்க, நல்லா வேகுங்க. அப்படியே பெல் பட்டர் அப்படியே அழுத்தி விட்ருங்க. லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்க்கும்போது. நல்லா கடையில் வாங்கின மாதிரியே ருசியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சாயங்காலம் ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு ஈவினிங்கு ஸ்நாக்ஸாக போட்டு கொடுத்தா வீட்டில் நல்லா சாப்பிடுங்க. ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தால் போட்டு கொடுக்கலாங்க. வீட்டில் கடையில் வாங்கின மாதிரியே இருக்குங்க, நல்லா ருசியாக இருக்குங்க. நான் செய்கிற மாதிரி நீங்களும் செய்யுங்க, நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கொஞ்ச நேரம் வெந்த பிறகு நல்லா திருப்பி நல்லா வேக வைக்கணுங்க. நல்லா மசாலா ஒட்டிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் பூ வெந்துடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா இருக்கும். கடையில் வாங்கின மாதிரியே இருக்குங்க. சின்ன பிள்ளைங்க வீட்டில் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க. கடையில் வாங்குற மாதிரியே நல்லா ருசியாக இருக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. நீங்களே நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், சுவையாக இருக்குங்க நான் சாப்பிட்றதுக்கு.